எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். Meanwhile, Kashmir, beautiful Kashmir. Snow hills, heavy snow hills. Kashmir, wonderful Kashmir. உங்க தூரக்கு தெரியுத வெள்ள வெள்ளையா அதுதானே பாகிஸ்தான். அடங்க ஒக்கா மகனே, அது நாகிஸ்தான்ரா. அதுக்கு பக்கத்துல தெரியுதுதான் பாகிஸ்தான். This is a very popular song in one of the films acted by Dr. புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ராஜ், உங்க வாய்ஸ்க்கு என்னாச்சு ராஜ்? சாதகம் பண்றீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமே ராஜ். பாடுங்க ராஜ். டவர் இல்லையா? Kashmir, beautiful Kashmir. Kashmir, wonderful Kashmir. Kashmir, beautiful Kashmir. என்னையா பயந்துட்டீங்களா? ஆரேபி அல்லே முல்லேகா ஏ தக்கா முக்கா முல்லா தல்லா ஆராஜே பல்லே கல்லேகோ. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு கேட்கிறாரு. இது வாரிசு அரசியல் சொல்லி அரசியல் விமர்சகர்கள் கைது. அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும். இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காட்டுங்க. சீட்டு கொடுக்கறதுல போரில்ல, தலைமை பொறுப்பு. என்னடா சொல்ல வர்ற? சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க. அது வாரிசா வராது. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது, அந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது. அதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். போங்க, சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க, வேஸ்ட் அதெல்லாம். ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க. அது வாரிசா வராது. ஓலா 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 ஓலம்மா, அது வாரிசா வராது. ஓல் எவ்வளவு நயமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பஞ்சு மிட்டாயை தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்காங்க. ஏன்னா பஞ்சு முட்டாய் விக்கிறவங்க சாதாரண மனிதர். தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. புதுவையில குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் ரொடமின் பி என்ற நச்சுப் பொருள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதில் உணவுத்துறை அதிகாரிகளே இவ்வளவு அடர்நிறமாக இருக்கிறதே என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள். இதில் அனுமதிக்கப்பட்ட நிறம் இல்லாமல் ரொடமின் பி என்ற மிக நச்சுப் பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்த விற்பனையாளர்கள் சிலவை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புதுவையை பொறுத்த மட்டில் இத்தகைய நச்சுப் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சு மிட்டாயை தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்காங்க. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை 2000. எடப்பாடியாருடைய தலைமையில் அவர் விரல் நீட்டுகின்றவர் பிரதமராக வர வேண்டும். எடப்பாடியாருடைய தலைமையில் அவர் விரல் நீட்டுகின்றவர் பிரதமராக வர வேண்டும், அல்லது அவரே பிரதமராக வர வேண்டும். போடா பேசும்போது அதனால படுத்துறது. 2,000 கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலர் ஏன் வர முடியாது? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? மீண்டும் எழுந்து வரும் பாராளுமன்ற தேர்தல் 40 வெல்வோம். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் சொல்லி, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் சொல்லி. தமிழ்நாடு கஞ்சா நாடு ஆயிடுத்துங்க. குஜராத்ல இருந்து வருதுங்க. குஜராத்ல போர்ட்ல இருந்து வருதுங்க போதைப் பொருள். என்ன சொல்றாங்கன்னா குஜராத்ல 40,000 பெண்கள் காணாம போயிட்டாங்க இந்த கடந்த 5 வருஷத்துல. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஒரு நாள் இங்க பாருங்க, டோன்ட் ட்ரை டு டைவர்ட் இஷ்யூ. எடுக்கிறத பிச்சை இங்கிலீஷ்
இங்க இந்த தியேட்டர்ல ஐ ஹாவ் டு கிவ் ஆல் பிரஷர்ஸ். அத பத்தி பேசுங்க. வெக்கமே இல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன வெங்காயம் கடிச்ச மாதிரி பேசிக்க? இல்ல நான் எந்த அரசியலும் பேசல. நீங்க ISI ஏஜெண்டா? ஏன் இவ்வளவு வன்மம் சார்? வன்மமே இல்லையா? இல்ல நிறைய பேசும்போது இந்த வார்த்தைகள்லாம் நிறைய திட்டுறீங்க. ஆமா, எனக்கு அப்படிதான். நான் வயலண்டான அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்ல. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். நான் சொல்றத சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். அவர் பேசக்கூடாது. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு என்னன்னா ப்ளீஸ் வெயிட். அழுகுறான். அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. ஒன் அட் அ டைம் ப்ளீஸ், அதர்வைஸ் ஐ கால் யூ. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமாக்குதா? நீங்க கேள்வியவே அவன் கிடக்குறான். நான் அவ்வளவு பிரச்சனையிலயும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும். எவ்வளவுதான் ப்ரோ முடியும்? இல்ல அது இல்ல. பின்ன நீங்க ஏன் எங்கிட்ட வந்து இப்ப குஜராத் பேசணும்? கருத்தட ஆபரேஷன் பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. ஏனென்றால் ஐ அப்செக்ட் டு தட் வேர்ட். மெண்டல் மாதிரி பேசுறேன், நாய்க்கு பிறந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. என்ன யூனியன்? I am a lawyer. இவன் வக்கீல் இல்லடா, வக்க புள்ள மாட்டுக்கு போடுற நாய். இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லி தெரியுமா? ஏன் உனக்கே மறந்து போச்சு? ப்ளீஸ் அதர்வைஸ் ஐ கால் யூ. துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வருஷம் மீண்டும் ஏடிஎம்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் தலைக்கீழே நின்று தண்ணி குச்சா கூட சரி, வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவன் சரியா வர மாட்டான்டா. நாம் உண்மையை சொல்கிறோம், சொன்னதை செய்கிறோம். இங்க ஒரு கருத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. ஏன்னா அவரே வந்து காலில் தவழ்ந்து தான் வந்து போய் அந்த பதவி பெற்றார், முதலமைச்சர்ன்ற பதவியை. அவரே வந்து அம்மான்னு அவரை ஒரு நேரம் சொல்றாரு சசிகலாவை. அதுக்கப்புறம் இவங்களால நான் வரல, நானா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்ணிக்கிறாரு. புரியுதுங்களா? நடந்தது நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி நாம் உண்மையை சொல்கிறோம், சொன்னதை செய்கிறோம். அதே மக்கள் நம்மை நம்புகிறார்கள். ஐயோ ஐயோ. ஸோ அவர் என்னதான் சொன்னாலும் தமிழக மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு போடக்கூடாது. யாருக்கு இப்போ ஓட்டு போட்டால் தமிழ்நாடாக இருக்கும். நான் யாருக்கு ஓட்டு போடலைன்னா தமிழ்நாடு வட இந்தியாவாக மாறிடும் ஓட்டு போட்டா அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு தெரியும். அதனால போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை நினைச்சேன் கிரிக்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. திமுக வந்து ஒரு குடும்ப அரசியல். அப்பா புள்ள, அப்பா புள்ள. இவர் ஜெயவர்தன் எடுத்துங்க, இது வாரிசு அரசியல் வர இந்த கேட்டகரியே வாரிசு அரசியல் வராது. இது வாரிசு அரசியலே வராது. ஏன்னா நீ வந்து குப்பத்தூர்ல இருந்து எடுத்து வளர்த்தோம்ல, அனாத பழ நீ வீட்டு புள்ளியே கிடையாதுடா. இவர் ஜெயவர்தன் எடுத்துங்க, இது வாரிசு அரசியல் வர இந்த கேட்டகரியே வாரிசு அரசியல் வராது. இது வாரிசு அரசியலே வராது. இவங்க அடங்கம்மால நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்பமா கேட்க மாட்டோமா? ஏன் சொல்றேன்னா 2014 அம்மா தான் கையெழுத்து போட்டாங்க A ஃபார்ம் B ஃபார்ம்ல. எதனா நியாயம் இருக்கா? அப்போ வந்து பொதுச் செயலாளர் அம்மா. அந்த வகையில வந்து அம்மா கையெழுத்து போட்டதுனால வந்து இப்போ அவர் வந்து 2014 நின்னாரு. Avin Payana Madam Vaurisu Arasialuna. சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னா அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு டாடா காட்ட போறாரு. சீமான் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு டாடா காட்ட போறாரு. அப்படின்னு யாருமே சீமான்
அம்மாலாம் ஏன் சொந்த பண்ணலாமா? சீமான் அண்ணன் ஒரு கட்சியை முதல்ல காப்பாத்துற வேலையை பார்க்கணும். முதல்ல ஒன்ன காப்பாத்திக்கடி. காப்பாத்திக்கிறேன் எனக்கு தெரியும் போடா. ஆனா சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கு. அதனால அண்ணாமலை வம்புக்கு இழுத்தா ஒரு இமேஜ் கிடைக்கும். தமிழ்நாட்டுல புதிய ஸ்டைல் அது. அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. எப்பொழுதுமே சீமான் அவர்கள் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். நீ கிழிச்சக்கடி தெரியும்டா. தம்பி நான் இருக்கேன்ல, தம்பி உட்காருங்க. ஏற்கனவே உன்னை நம்பி தான் கிளிகிளின்னு ஆயிப்போச்சு. இன்னும் எப்படி நம்புறது? அண்ணாமலை வம்புக்கு இழுத்து அதன் மூலமா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேங்கிற வேலையெல்லாம் விட்டுறேன். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேங்கிற வேலையெல்லாம் விட்டுறேன். எனக்கு ஏன் வேலை இருக்கு. அப்படிங்களா? என்ன நம்பி 1000 குடும்பம் இருக்குங்க. அப்படிங்களா? அவங்க எனக்கு என் கட்சி இருக்கு, எனக்கு என்னுடைய இலக்கு இருக்கு. இந்த ஊரே இவரை நம்பித்தாங்க இருக்கு. ஆனா இவர் மட்டும் தினம் சாணி போறதுனா தாங்க இவர் கஞ்சி. எங்களுக்கு தமிழ்நாட்டை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கனவு இருக்கு. அந்த பதில போறோம். நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடியப்பால் திருட்டு போயண்டா நீ. நாங்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் அல்ல. அடங்கோல எதனா நியாயம் இருக்கா? அதனால எனக்கும் சீமானனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு, அவருடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அதனால நான் லாஜிக்கலா பேசுறாள், நான் எதனாலும் ரீசனபிளா பேசுறாள். நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு. என்னுடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு, அவருடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு. இரண்டையும் மக்கள் பார்க்கறாங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும் எந்த சித்தாந்தம் மக்களுக்கு வேணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவரும் போக மாட்டான். இல்லடா? ஆமாங்க. அதனால இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம். எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். இப்போ நீங்க வந்து பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாமல் ஆங்கிலத்திலே பரீட்சை எழுதி ஏதேதோ பேசுறியா? ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் சிவில் சர்வீஸ் பாஸ் செய்து இல்ல நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் வாயில ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரத்தோட தான் காட்டுறேன், அதை பாருங்க. நீங்க எதை பார்க்கணும்? Somebody thinks वो नेशनल पार्टी में अन्नामलई है, और नेशनल पार्टी में बहुत मुश्किल है काम करने का. अन्ना नेशनल पार्टी में मैनेजर होना चाहिए, वो रीजनल पार्टी में बड़ा वाला लीडर है. வீடியோவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுவே என்னை போன்ற குரல் வளம் இருக்கக்கூடிய ஒருத்தரை வைத்து எடுத்திருக்கீங்க. எவன்கிட்ட நடிச்சு காட்டியா மாவான? எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். Somebody thinks वो नेशनल पार्टी में अन्नामलई है, हिंदी ஒரு வார்த்தை தெரியாமல், और नेशनल पार्टी में बहुत मुश्किल है काम करने का. ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் अन्ना नेशनल पार्टी में मैनेजर होना चाहिए. பின்றேடா உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாமல், ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. பேயிலமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் ஆளு சைஸும் பாரு, ஆளு சைஸ புறம் பொக்கு பையில. இப்ப நான் என் மனைவியை கட்டாயம் வந்து தென் சென்னையில அம்மாவுக்கு அருகில் இருக்க வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த பகுதியிலேயாவது போய் நீங்க அம்மாவுக்கு ஆதரவா வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி நீங்களும் சொல்லு. அங்க வந்து வாரிசு அரசியல் மனைவியை கொண்டு வராரு, மகனை சொல்லிட்டு போடா, அவர் சொல்லிட்டு போட்டோம், உனக்கு என்ன? நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்றானா சார்? இப்ப நான் என் மனைவியை கட்டாயம் வந்து உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாத பேசாத. வாரிசு அரசியல் மனைவியை கொண்டு வராரு, மகனை சொல்லிட்டு போடா. இப்ப இன்னைக்கு சொல்றாரு ஒயின் சாப்பிடலாம், மூடுவீங்களா? மூடிட்டு கல்லு கடை திறப்போம் திறப்போம்னு சொல்றாரு. பாண்டிச்சேரியில போய் சொல்லிட்டு வா, என் பக்கத்துல போய். பக்கத்துல தானே பாண்டிச்சேரி, உங்க கூட்டணி ஆட்சி தானே. ரங்கசாமி பாவம் டெய்லி செத்து செத்து பழைக்கிறாரு. அங்க போய் சொல்லு, நான் எங்க கவர்மெண்ட் நடக்குது, நாங்க மூடிட்டோம், நீ ஏன் மூடலன்னு கேள்வி வந்து. 4 பன்னிக்குட்டி வாங்கி தாயா, பேச்சு காசை பறிச்சு தரேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு போடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது.